நீயும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப அந்த படத்தை பார்த்து கொண்டு அதுவே நீ பார்த்து கொண்டு சிந்திக்காதபடிக்கு, இல்ல பரிசுத்த ஆவியா என் கூட இருக்கிறாரு, நான் சங்கீதம் 91க்குள்ளாக என்னை அடாப்ட் பண்றேன், 91க்குள்ளாக என்னை அதை உட்புகுத்துறேன், அதை உட்புகுத்தும் போது அந்த வசனத்துக்குள்ளாக என் வாழ்க்கையை உட்புகுத்துறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசமாய் முழங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 11ஆம் வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப விசுவாசமான வார்த்தை. சூப்பர்ல. ஆமா. அப்ப எல்டர் கூட தேவையில்லாத வார்த்தை பேசிட்டே இருப்பான். ஆனால் விசுவாசமான வார்த்தையை நீ பேசும் பொழுது பரலோகம் உனக்காக ஆல்ரெடி எல்லாரும் தூதர் வைத்திருக்குது. பரலோகம் எல்லாருக்கும் தேவ தூதர் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆமா. அப்ப விசுவாசமா பேசும் பொழுது அந்த தூதர்கள் ஒர்க் அவுட் பண்றாங்க. தூதர்களுக்கு வேலை கொடுக்கிறீர்கள். எப்ப வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் விசுவாசமாய் பேசும் பொழுது தேவ தூதர்களுக்கு வேலையை கொடுக்குறேன். அவர்கள் என்னுடைய விசுவாசமான ஜெபத்தை அந்த தூப கலசத்தில் எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன்கிட்ட சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தூதர் கட்டளையிடுவாருங்கிற வார்த்தையை தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிக்கிறேன், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். அப்ப நீ மொட்டை மாடில இருந்து குதிச்சாலும், இமயமலையில இருந்து குதிச்சாலும் தேவதூதர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதுக்காக குதிக்க சொல்லல, குதிக்கிற தற்கொலை ஆயிரும். இங்க சொல்றது இடறி விழுகும் பொழுது